ஹாய். ஹாய். அம்மா இங்க வாங்க. என்ன விஷயம்? உங்க வாய்க்கு எனக்கு சக்கரை பொங்கல் தான். எதுக்கு? ஒரு இனிப்பான செய்து. என்ன? வழக்கம் போல உங்க புள்ள ஃபெயில் ஆயிட்டா. இன்னைக்கு பூரா நீ பேசவே கூடாது. வெரி சிம்பிள். நான் யார்கிட்ட பேச போறேன்? ரூமுக்குள்ள போய் கம்முன்னு உட்கார்ந்துக்க போறேன். பார்க்கலாம். பாரு. ஹாய் டீச்சர். டீச்சர் இன்னைக்கு பசங்க எல்லாம் யாரும் வீட்ல இல்லையே டீச்சர். எதுக்கு டீச்சர் இங்க வந்தீங்க டீச்சர்? இன்னைக்கு நான் பிள்ளைங்களுக்காக வரல. இன்னைக்கு நான் ஒரு காதல் டெஸ்ட் வச்சிருக்கு. காதல் டெஸ்டா? என்னது? இன்னைக்கு பூரா அது பேசவே கூடாது. அது பேசக்கூடாதா? அதுக்கு ரொம்ப பிரச்சனை இதுதானே. அது வாய் திறந்தா அதனால மூடவே முடியாது டீச்சர். இன்னைக்கு வேற பத்திரிகையில் ஒரு நல்ல செய்தி வந்திருக்குது. செம ஏத்து விழுவது போது எப்படி சமாளிக்கணும்னு பாப்போம். டேய் தடிமாடு, தண்ட கருமாதம், தண்ட கழுத, எனக்கு ஏடா வந்து பிறந்திருக்க? இந்த செப்டம்பர்லயே உன் நம்பரை காணும்டா. 14 வருஷமா SSLC எதனா பாஸ் பண்ற வழியை காணும். மூஞ்ச பாரு, உனக்கு வெக்கமா இல்லையாடா? ஏடா உயிரோட இருக்க? கழுத. மாமா ஏன் கத்துறீங்க இப்படி? பின்ன என்னப்பா, இந்த வரையும் ஃபெயில் ஆயிட்டான். என்னடே விதவிதமா முடிவெட்ட தெரியுது, கலர் கலரா ட்ரெஸ் பண்ண தெரியுது. ஒழுங்கா பரீட்சைக்கு படிச்சு பாஸ் பண்ணி தொலைக்க வேண்டியதுடா. கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுடா. ரெண்டு சொரு வேலைக்கு வாயை திறந்து வக்கனையை கொட்டிக்கிறல்ல, வாயை திறந்து பதில் சொல்றான்னு கேக்குறாருல. டேய் வாயில என்ன தவடாடா, புண்ணாக்காடா, தடிமாடு, வாயை திறந்து சொல்லடா. இவன் பேசலனா இன்னில இருந்து இவனுக்கு சோறு போடுறதை நிறுத்திடுங்க. ஏன்பா எல்லாருமே சேர்ந்து ஒரு திட்டுறீங்க? அடுத்தது ஒரு பாஸ் ஆயிடுவாருப்பா. பாஸ் ஆயிடுவீங்கல்ல? வாயை திறந்து சொல்றா தண்டச்சோறு. மனுஷன் டென்ஷன் ஆகுது. வாயில என்ன கொள்ளக்கட்டையா? சார் ஏகாம்பரம் இருக்காருங்களா? இருக்காரு. அவர் வீடு இதானுங்களே. ஏய் சார் என்ன கூப்பிட்டு பீர் கிட்ட போய் நிக்கிற? நீ திரும்ப. நீ திருந்த மாட்ட. பேச. அவரும் நானும் ஒன்னாதாங்க உட்காந்து பரீட்சை எழுதணும். அவரை பார்த்து காப்பி அடிச்சு நான் பாஸ் பண்ணிட்டேன். அதான் அவருக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பாஸ் பண்ணிட்டியா? ஆமா. உள்ள நிறைய பேர் வாழ்த்துட்டு இருக்காங்க. நீயும் போய் வாழ்த்து போ. தெய்வமே டங் டங் டங், தெய்வமே டங் டங் டங், நன்றி சொல்வேன் தெய்வமே. டங் டங். நன்றி தலைவா. ஏந்துடா, நீங்க வேற ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்டு. யாரா நீ? ஐயா பரீட்சையில அவரை பார்த்து காப்பி அடிச்சு நான் பாஸ் ஆயிட்டேன். எழுதுறவன் ஃபெயில் ஆயிட்டான், காப்பி அடிச்சோம் பாஸ் ஆயிட்டானா? என்ன பாது? உங்களை போய் சொல்லுங்க. வாங்க. வணக்கம். 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 நான் தான் புவனேஸ்வரி காட்டன் மில்ஸோட முதலாளி முத்துராமலிங்கம். எங்களுக்கு தெரியும், என் பேரு. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், உங்க எல்லாரையும் பத்தி நல்லா தெரியும், ஜீவா உள்பட. நான் தான் ஜீவா. வணக்கம். உங்க குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் உங்க வீட்லயே பொண்ணு எடுக்க வந்திருக்கேன். எங்க குடும்பத்தை பத்தி நீங்க? முத்து இன்டர்நேஷனல் ஹோட்டல் ஓனர் தான். நாங்க எங்க பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு விஷயத்தை கேள்விப்பட்டு உங்க குடும்பத்தை பத்தி சொன்னாரு. இதுல பெரிய காமெடி என்னன்னா, அவர் எங்களுக்கு தெரியவே தெரியாது, இது வரைக்கும் நாங்க பார்த்ததும் இல்ல. தெரியாத ஒருத்தரே உங்க குடும்பத்தை பத்தி இவ்வளவு பெருமையா சொல்றாருன்னா உங்க குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பமா இருக்கணும். இவன் என் மூத்த பையன், இவன் என் 2வது பையன், என் 3வது பையனுக்கு தான் உங்க தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஐயோ பொண்ணு வந்துச்சு. இவதான் என் கடைசி தங்கச்சி, பேர் இந்து. உங்க வீட்டுக்கு மறுமலா வரப்போறவ. பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. நல்லா இருமா. என் பையன் அமெரிக்காவில இருந்து 10 நாள் லீவ்ல வர்றான். அந்த 10 நாளைக்குள்ள கல்யாணத்தை நடத்திடணும், தள்ளி போடக்கூடாது. 10 நாள்ல எது நல்ல நாள் நீங்க பார்த்து சொல்லுங்க, எங்களுக்கு எந்த நாளும் சம்மதம் தான். பொண்ணு படிக்குதுன்னு கேள்விப்பட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அவ காலேஜுக்கு போக வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்டு பொண்ணு தானே, அப்புறம் நீங்க சொல்றதானே அவசியம். இன்னொரு விஷயம், என் பையன் கல்யாணம் முடிஞ்ச கையோட அமெரிக்காவுக்கு போயிடுவான். உங்க தங்கச்சியை நான் அமெரிக்காவுக்கு அனுப்புறது குறைஞ்சது 6 மாசமாவது ஆகும். அது வரைக்கும் உங்க தங்கச்சி என் வீட்டுல தான் இருக்கணும். நீங்க எப்ப பாக்கணும்னாலும் தாராளமா என் வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போலாம். தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் குடும்ப கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவன். உங்க சம்பந்தம் கிடைச்சது என் தங்கச்சி செஞ்ச பாக்கியம். நீங்க எப்படி எல்லாம் நினைக்கிறீங்களோ அப்படியே எல்லாம் நடக்கும்.
இந்து எதுக்கா என்ன வர சொன்ன? என் மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். என்னது? இதெல்லாம் பாத்தியா? பிரசன்டேஷன்ஸ் நகைங்க. இதெல்லாம் யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? கல்யாணத்துக்கு வந்தவங்க. இல்ல, இந்த வீட்ல இருக்கிற என் 3 அண்ணனுங்க, பெரியத்தா, மாமா, அவர் புள்ள. இந்த கிரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? யாரு? என் அண்ணன் பசங்க. ஆனா ஜீவா, நீ எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே. என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஏன்? அண்ணன் கிட்ட பணம் வாங்கி நீ எனக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணல. இதுக்கெல்லாம் நான் எப்படி அண்ணனை கேட்க முடியும்? அப்ப உனக்கும் பணம் தேவையில்ல? என்னதான் தகப்பன் சம்பாரிச்சு தன் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணாலும் மகன் சுயமா சம்பாரிச்சு அந்த வீட்டுக்கு செலவு பண்றதா அவனுக்கு பெருமை. அந்த மாதிரி என்னைக்காவது நீ சுயமா சம்பாரிச்சு இந்த வீட்டுக்கு ஏதாவது செலவு பண்ணிருக்கிய ஜீவா? ஒரு சாக்லேட்டாவது இந்த வீட்டு குழந்தைங்களுக்கு நீ வாங்கி கொடுத்திருக்கியா? உன்னை கட்டிக்க போறவ எங்க உன்னை பிரிச்சுட்டு போயிடுவாளோன்னு நீ பயப்படுறது நியாயம்தான். அதுக்காக நான் சுயமா சம்பாதிக்க மாட்டேன், இந்த வீடு கதின்னு இருக்க பாரு, அது நியாயம் இல்ல. இதெல்லாம் நான் சொல்றேன்னு நினைக்காத ஜீவா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் விட்டு போயிட்டா இதெல்லாம் உனக்கு யாரு சொல்லுவா ஜீவா? என்ன பண்ண சொல்ற? ஒரு மாட்டை வாங்கி அதை வீட்டுல கட்டி பால் வியாபாரம் பண்ணு. அதுல வர பணத்தை உன் தேவைக்கு வச்சுக்கோ. 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் உன் சொந்த வேலை, 8 மணிக்கு மேல இந்த வீட்டு வேலை. பால் வியாபாரம் உங்க அம்மா செஞ்ச தொழில் தானே, ஏன் நீ செய்ய மாட்டியா? செய்யலாம், ஆனா மாடு வாங்க பணம் வேணுமே. நான் தரேன். இதே அண்ணனுங்க மாசம் மாசம் உனக்கு கொடுக்க நினைச்ச 5000 போல இல்ல. உன் சம்பாத்தியத்துக்காக நான் கொடுக்கிற பணம், என் மேல உயிரே வச்சிருக்கிற ஒரு வித்தியாசமான மனுஷனுக்கு நான் கொடுக்கிற பணம். வாங்கிக்க ஜீவா. ஜீவா, நீ போடுற சட்டை வேணா எங்க அண்ணன் வாங்கி கொடுத்ததா இருக்கலாம். ஆனா எனக்கு பிறக்க போற குழந்தை போடுற சட்டை நீ வாங்கி கொடுத்ததா இருக்கணும். எனக்கு வாங்கி கொடுப்பியா ஜீவா? இந்த வீட்டை விட்டு போறத பத்தி கூட நான் கவலைப்படல. உன்னை பிரிஞ்சு போறத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நீ வாரத்துல 2 நாள் நான் வந்து அவங்க நாங்க பாத்திர மாட்டேன்னா, இது பாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை உன்னை கூப்பிட்டு போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. மாடு வாங்கிட்டு வந்து பாக்குறேன். மாடு இத புடுறா. என்னடா இது? இந்த என்ன எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே. இதுதாம்மா நம்ம வீடு, இனிமே ஓ வீடு. அக்கா உள்ள கூட்டிட்டு வாங்க. நீயும் நலங்கு வைமா. வந்தாலே ஸ்ரீதேவி நம் வாசல் தேடி, வரவேற்று லாலி சொல்லி பாடு. லாலி 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 லாலி. மாப்பிள்ளை ட்ரெஸ்ல இருந்து மைனர் ட்ரெஸ் மாத்திட்டு எங்க கிளம்பிட்ட? நான் போய் என்னோட விசா வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு போய் விசா வாங்க போறியா? நாளைக்கு போடா. தங்கச்சிலைக்கு நல்ல சந்தனம் பூசு. வந்தாலே ஸ்ரீதேவி நம் வாசல் தேடி, வரவேற்று லாலி சொல்லி பாடு. கொலுசோடு மெட்டிச் சத்தம் கொஞ்சாது இங்கே, விளையாடும் வளையல் என்றும் கலகலக்கும் இங்கே. அன்பென்னும் மஞ்சள் கட்டி நீராடு, புது மஞ்சள் குங்குமத்தை நீ சூடு. என்ன என்ன ஆனந்தம், இன்பம் என்ன ஆரம்பம். ஹலோ. ஐயோ ஐயா, இது விட்டு ஐயா, அமெரிக்கால இருந்து வந்த பொண்ணு பாவி, நான் சரியா கூட பார்க்கலையே. ஐயோ ஐயோ ஐயோ.
போறேன்